ஏதாவது வேலை செஞ்சு கால் வலிச்சா கூட பரவாயில்ல, தூங்கி எந்திரிச்சு கொஞ்ச நேரத்திலே ஒழுங்கா நடக்க முடியல. இந்த மாதிரி வந்து யங் ஏஜ்லேயே வந்து மூட்டுக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மல்டிபிள் ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கு, இல்ல மூட்டுகளில் வந்து டைட்னஸ் ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னா அது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான அறிகுறியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் சொல்ற மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆர்த்தோ டாக்டர் பார்க்க வேண்டியது அவசியம். பாடியில சிமெட்ரிக்கலா பெயின் இருக்கும், அதாவது 2 கைகள்ல, 2 கால்ல, 2 பாதத்துல, அந்த மாதிரி 2 சைட்லயுமே பெயின் வரலாம். அதே மாதிரி அந்த மார்னிங்ல காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இருக்கிற அந்த பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல, ரொம்ப நேரத்துக்கு ஒரு மாதிரி பெயின் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கு, மல்டிபிள் ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்ல யங் ஏஜ்ல இருக்குன்னா கூட அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதத்துக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். இது வந்து சம்டைம்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்து உங்களுக்கு வரலாம், இல்ல ரேண்டமா கூட யாருக்காவது இந்த மாதிரி வரலாம். ஸோ இப்படி யாருக்காவது சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அதை இக்னோர் பண்ண வேண்டாம். ஒரு தடவை மட்டும் ஜெனரல் டாக்டர்கிட்டயோ இல்ல ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்டயோ காமிச்சிக்க வேண்டியது அவசியம். அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கு, மூட்டுகளில் வலி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.